நான் வந்து அக்ஷய ஃபேஷன் டிசைனர் எம்டி மிஸ்ஸஸ் சசிகலா. என்னோட தையல் பயிற்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாரமங்கலத்தில் இருக்குது. நான் இந்த பிஸ்னஸை 20 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். 19 வருஷம் முடிஞ்சு 20 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கிட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கற்றுக்கிட்டு சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கடை வச்சு முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் டெய்லரிங் அப்படி வீட்டில் வச்சு மெஷின் வச்சு துணி தைச்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு ஒரு ஜோசியர் ஐயா சொல்கிறாரு. அவருக்கு என்ன கோபம் என்ன மேலேன்னு தெரியல. டெய்லர்ஸ் மேலே கோபமா இல்லை தையல் எந்திரத்து மேலே கோபமான்னு தெரியல. இப்படி ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவை பார்த்து நிறைய பெண்கள் வந்து நல்ல வேலை நான் வந்து மிஷின் வாங்கலான் இருந்தேன், அதனால இப்போ வாங்காம உங்க பேச்சு கேட்டு நான் வாங்காம இருந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பெண்கள் வந்துட்டு இப்பதான் டெய்லரிங் கத்துக்கலான்னு ஆசைப்படுறேன், அந்த டைம்ல நீங்க சொன்னதுனால நல்ல வேலை நான் கத்துக்காம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பல பெண்கள் திட்டிருக்காங்க, நாங்க இதுதான் எங்களுடைய ஒரு வாழ்வாதாரமா இருக்கு, நீங்க இதை வந்து இப்ப குறை சொல்றீங்க, இதனால வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் சண்டை பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, பல பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. சில பெண்கள் வந்து அறியாமையா இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்துல இந்த ஒரு தவறான பதிவை வெளியிடும் போது இந்த மாதிரி ஒரு சுய தொழில் கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம சம்பாதிக்கிற ஒரே ஒரு தையல் மிஷின் வச்சு சம்பாதிக்கிற ஃபீல்டு இது ஒண்ணுதான். ஒரு மிஷின் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டுல கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், அந்த கொஞ்ச இடத்துலயே வச்சு நான் டெய்லரிங் பண்ணி நான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தான் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த இடத்துலதான் மிஷின் வைக்கணும்னு அந்த ஜோசியர் ஐயா சொல்றாரு. ஈசானிய மூலையில தான் வைக்கணும், வேற இடத்துல வச்சா பிரச்சனை வரும்னு சொல்றாரு. அது சுழலக்கூடிய பொருள், அதனால வீட்டுல பிரச்சனைகள் வரும்னு சொல்றாரு. அப்படி பார்த்தோம்னா நான் ஃபேன் கூட தான் எல்லா இடத்துலயும் சுழன்ட்டு இருக்கு, இரும்பு சம்பந்தப்பட்டதுதான் ஃபேனும். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் இருக்கும்போது பிரச்சனைகள் வராது, தையல் மிஷின் இருக்கனாலதான் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு பிரச்சனைகள் தையல் எந்திரத்தினால வருது அப்படின்னு அவர் சொல்லும் போது கணவனுக்கும் பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் அவர் சொல்லும் போது இதனால பெண்கள் வந்து புதுசா வந்து அதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்ல இது ஒரு வீட்டுல வச்சு தைச்சிட்டு இருக்கிற பெண்களும் சரி பயப்பட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் பெண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க தையல் மிஷின் வச்சு. அப்படிப்பட்ட ஒரு தையல் மிஷினையும் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா ஒரு தையல் மிஷினால இவ்வளவு பிரச்சனை வருமானு கேட்டா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் 20 வருஷமா தையல் மிஷின் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிஷின் வாங்கணும், அந்த மிஷின் வச்சுதான் அதுக்கப்புறம் ஒரு 4 மிஷின் வாங்கணும், அப்புறம் 8 மிஷின் 10 மிஷின் வாங்கணும். 8 மிஷின் வாங்குற வரைக்குமே நான் வீட்டுல எல்லா மூலையிலயும் இடம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல நான் தையல் மிஷின் போட்டு கிளாஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கடை வச்சு வெளியில வந்து கடை வச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப மூளைக்கு எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல இருக்கிற இடத்த போட்டு அந்த இடத்துல துணி தைச்சா போதும்னு நினைக்கிறவங்க தான் பெண்கள். எனக்கு ஒரு தனியா டேபிள் வேணும், ஒரு தனியா வந்து எனக்கு ஒரு கட்டிங் டேபிள் வேணும், ஒரு தையல் மிஷின் வைக்க ஒரு இடம் வேணும், ஒரு ரேக் வேணும், அப்படின்னா தான் என்னால துணி தைக்க முடியும் அப்படின்னு எந்த பெண்களுமே சொல்றது கிடையாது. காரணம் அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் போதும், அதை வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியில வந்து இந்த இடத்துலதான் நீங்க மிஷின் வைக்கணும், இந்த இடத்துலதான் நீங்க தைக்கணும் அப்படின்னு சொல்றதும் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் நான் வச்சுட்டு தான் இருந்தேன், தைச்சிட்டு தான் இருந்தேன். 20 வருஷமா நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மேம் நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன், சொந்தமா நான் துணி தைச்சு நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நிறைய வருமானம் வருது, என்னோட குடும்பத்தையும் பார்த்துக்க முடியுது, என்னோட கணவரோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்குது, நானும் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். உண்மையை சொல்ல போனா அவரு ஒருத்தரால சமாளிக்க முடியாத பிரச்சனையே நான் சேர்ந்து சமாளிக்கிறேன், அதனால அவருக்கு இன்னும் ஹெல்ப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல போகதான் நான் 20 வருஷமா இந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 20 வருஷமா ஒருத்தரால ஒரு தொழிலை ரன் பண்ண முடியுது அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் பண்ண முடியும். முக்கியமா ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும். ஃபேமிலியோட சப்போர்ட், கணவரோட சப்போர்ட்லாம் இல்லாம எந்த பெண்களாலையும் ஒரு 20 வருஷமா ஒரு தொழிலை ரன் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி ஒரு தொழிலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டெய்லரிங்ல எனக்கு
எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே தொழில் மூலியமா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஜோசியம் ஜாதகங்கிறது அவங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்பி சில பெண்கள் அதையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி மற்ற பெண்களுக்கும் சொல்றேன், நான் இந்த மாதிரி இப்போ ஒரு ரிதன்யா வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 300 பவுன் நகை போட்டு 70 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படி அந்த ஜாதகம் உண்மை, ஜாதகம் சொல்றவர் உண்மையா சொல்றாங்க அப்படின்னா அவங்க இப்போ 3 மாசத்துல இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருக்குமா? அப்படி ஒரு பிரச்சனை இப்ப நம்ம இதில் நடந்துட்டு இருக்கும் போது தையல் மிஷின்னாலதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் அவங்களுடைய மார்க்கெட்டை ஏத்திக்கிறதுக்காக நடுவில் பேசும்போது அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடாது. பெண்கள் சுயமரியாதையோட வாழ்றதுக்கு தையல் மிஷின் ஒரு முக்கிய காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சுயமரியாதையோட வாழணும். நம்ம கையில பணம் சம்பாதிக்க முடியும். யாரோட உதவியும் தேவையே கிடையாது. ஒரு மெஷின் இருந்தா போதும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்மளால ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும். நம்ம வேணுங்கிற பொருளை நமக்கு ஏற்றதை எப்பவுமே வாங்கிக்கிறதுக்கும் சரி, நம்ம குழந்தைங்க கேட்கும் போது அவங்க கேட்ட பொருள் நம்ம உடனே வாங்கி தரத்துக்கும் சரி, நமக்கு ஒரு வருமானம் இருக்குன்னா கண்டிப்பா அது தையல் மிஷின் தான். தையல் மிஷின்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தெய்வமான ஒரு மெஷினை குறை சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி மற்ற பெண்களும் சரி தையல் எந்திரத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறப்ப அதை ஒரு பெருசா எடுத்துக்காம நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கத்துக்கோங்க. நீங்க வீட்லயே வச்சு தைக்கணும்னு நினைக்கிறீங்களா? தைங்க. இல்ல கடை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சம்பாதிங்க. கடை வைக்கிறத விட என்ன கேட்டா வீட்டுல இருந்து சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் பில் கிடையாது, வாடகை கிடையாது, சம்பளம் கிடையாது. நீங்க குழந்தைங்களையும் பாத்துக்கலாம், கணவரையும் பாத்துக்கலாம், வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு நமக்கு ஃப்ரீ டைம்ல நம்ம தைச்சு அதுல வரக்கூடிய காசு கம்மியா வந்தாலும் நம்ம நிம்மதியோட வாழ முடியும். கடை அப்படின்னு போகும்போதுதான் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நமக்கு நிம்மதி இன்னும் கொஞ்சம் இழக்கதான் போறோம். ஆனா வீட்டுல இருந்து சம்பாதிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு மத்தவங்க சொல்றதை நம்பி நீங்க ஏமாறாதீங்க. ஒரு மிஷின் மூலியமா உங்களுக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாயாவது குறைஞ்சபட்ச வருமானம் வரும். அப்படிங்கிறப்ப அந்த வருமானத்துக்கு இடையூறா யார் வந்தாலும் எது சொன்னாலும் நீங்க ஏத்துக்காம உங்களுடைய நம்பிக்கைய முழு மனசோட நான் தைக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் தைச்சாலும் சரி நான் தைக்கலனாலும் சரி எனக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்கும். அதனால ஒரு ஜோசியர் பேச்சு கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முழு மனசோட நம்பி உங்களோட தொழிலை செஞ்சுட்டே இருங்க. அதனால மத்தவங்க சொல்றத நீங்க எதுவும் காது கொடுத்து கேட்காதீங்க. தேங்க்யூ.